திரு புதுக்கோட்டை சீனிவாசன், உங்களிடமிருந்தே தொடருங்க. வணக்கம். அதாவதுங்க, அதிமுகவை பொறுத்தவரையும் உள்ளத்தில் ஒன்று வைத்து உதட்டில் ஒன்று பேசுகின்ற இயக்கம் அதிமுக இல்லை. அதாவது அதிமுக தன்னுடைய, நீங்க நெறியாளர் குறிப்பிட்டீங்க, 4 நாட்களுக்கு பிறகு மாற்று கருத்துக்கள் இல்ல. அதிமுக தொடர்ந்து பொதுக்கூட்டத்திலையும் செய்தியாளர்கள் சந்திப்பிலையும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அத்தனை செய்தியாளர்கள் சந்திப்பிலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லி வருகின்றோம். அப்ப அதிமுக தன்னுடைய வெளிப்படைத்தன்மையோடு ஒரு கட்சியோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்ததற்கு பிறகு அதிமுகவினுடைய நடவடிக்கைகளை உற்று நோக்குகின்ற அரசியல் களம். உண்மை அதுதான். என்னன்னா, இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடை தான் எல்லாரும் பாக்குறாங்க. அப்படின்னா அந்த கட்சி அதிமுக ஒரு மாபெரும் இயக்கமாக, பொன்விழா கண்ட இயக்கமாக, கொண்டாடப்படுகின்ற இயக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை 26-இல் அந்த வெற்றியை நிர்ணயிக்க போகின்ற சக்தியாக அதிமுக விளங்குகிறது என்பதுதான் தெளிவான யதார்த்த உண்மை. திமுக ஒரு மறைமுகமா பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அவங்க அழைச்சிட்டா உடனே அமைச்சர்லாம் வந்து இங்க நாணய வெளியீட்டு விழா, பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறாங்க. பிரதமரை போய் ஒரு நேரடியா விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் போய் சந்திக்கிறாரு. அப்ப இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு சந்தேகமா இருக்குது. திமுகல அதிருப்தியா ஒரு அரசு இருக்குதுன்னா அது திமுக அதிருப்தி அரசு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. எல்லா தரப்பு மக்களுடைய அதிருப்தியும் சம்பாதித்திருக்கிற ஒரு அரசு திமுக அரசு. யாரையும் அரசு ஊழியர்கள் இருந்து தொடங்கி அத்தனை தரப்பு மக்கள், விலைவாசி, எல்லா நிலைகள்லையும் ஒரு மக்கள் விரோத அரசா இன்னைக்கு திமுக இருக்குதுங்கிறத அதிமுக இன்னைக்கு களத்துல சொல்லுது. மக்கள்கிட்ட இன்னைக்கு களத்துல நின்று போராடுற இயக்கமா அதிமுக இருக்குது. அப்ப அந்த அதிமுகவுடைய வெற்றியை தடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு திமுக இது மாதிரி ஒரு திட்டமிட்ட ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்புறாங்க. பாஜகவோடு எங்களுக்கு ஒட்டுமில்லை, உறவும் இல்லைன்னு அதிமுக தெளிவா சொல்லியாச்சு. அப்ப ஒரு தனித்தன்மையோடு உள்ள ஒரு இயக்கம் நாடாளுமன்றத்துல சந்திச்சாங்க. இப்ப சட்டமன்றத்துல 26 சட்டமன்றத்துல தன்னுடைய நிலைப்பாடை அறிவிச்சாச்சு. களப்பணி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. கிளைக்கழகங்கள் முடுக்கி விடப்பட்டு தேர்தல் பணி நடைமுறையில தொடங்கியாச்சு. இப்ப என்ன பிரச்சனை இவங்களுக்குன்னு புரியல. அப்ப செய்தியாளர் சந்திப்புல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமா பதிவு பண்றார். ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. ஏன் தொடர்ந்து இந்த கேள்வியை அதிமுக முன்னாடி வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உறுதிப்பாட்டை அவர் சொல்லிட்டார். திரு சீனிவாசன், நீங்க ஆணித்தரமா சொல்றீங்க. இன்னைக்கு கிருஷ்ணகிரியில செய்தியாளர் சந்திப்புல அதை சொல்றாரு. ஆனா 10ஆம் தேதி திருச்சி விமான நிலையத்தில் அவர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்றப்ப 2-3 தடவை மாத்தி கேட்டாலும் கூட இன்னும் காலம் இருக்கு, ஒத்த கருத்துடைய கட்சிகள் வரட்டும், கொள்கையை ஏற்று வரட்டும், கட்சிகளோட கூட்டணி அப்படின்னு தான் சொன்னாரே தவிர அந்த இடத்துல 10ஆம் தேதி இல்லைங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு, ஏன் மீண்டும் அதை கேட்குறீங்க, உறுதியா இல்லைங்கிற வார்த்தை அன்னைக்கு வரல. அதுக்கு அடுத்த நாள் தான் திரு ஜெயக்குமார் அதை வந்து மறுத்து எப்போதும் இல்லை அப்படிங்கிறாரு. ஒரு பொதுச் செயலாளர் சொன்ன கருத்துக்கு ஒரு மாறுபட்ட கருத்தை அது விளக்கம் கொடுக்கிறாரு கட்சியினுடைய இன்னொரு மூத்த தலைவர். இன்றைக்கே உறுதிப்பட தெரிவித்திருக்காரு. அப்ப என்ன ஒரு தோற்றம் வருதுன்னா, அதிமுகக்குள்ளே பாஜக கூட்டணி வேணும் வேண்டான்னு 2 பட்ட கருத்து இருக்கா? நிர்வாகிகள் ஒரு பக்கம் வேணுங்கிறாங்க, ஒரு பக்கம் வேண்டாங்கிறாங்க. அதுதான் இந்த போன்ற மாறுபட்ட கருத்துக்கள் வருதான்னு ஒரு கேள்வி வருது இல்ல சார்? திமுக ஆட்சியை இங்க இருந்து அப்புறப்படுத்தணும். இந்த ஒற்றை நோக்கம் அதிமுகவிற்கு அடிப்படை தத்துவார்த்த கொள்கை. அப்ப கடந்த நாட்கள்ல செய்தியாளர் சந்திப்புல பொதுச் செயலாளர் எடப்பாடியார் என்ன பதில் சொல்லியிருக்கிறாருன்னா, திமுகவை எதிர்க்கின்ற சக்தி அப்புறப்படுத்த வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள், ஒன்றுபட்ட ஒரே சிந்தனை உள்ள கட்சிகள் அதிமுகவோடு கூட்டணியில் பயணிக்கின்றதா கருத்தை சொன்னார். ஒரு தனிப்பட்ட ஒரு தேசிய கட்சியினுடைய பெயரை குறிப்பிடவோ அல்லது மறைமுகமாகவோ சூசகமாகவோ ஒரு கருத்தை அவர் தெரிவிக்கல. அது கற்பனை. அந்த பாஜக பாமக 2 கட்சிகளை குறிப்பிட்டு தான் கேள்வி. அப்ப என்ன சொன்னார்? திமுக பாஜக இந்த 2 கட்சிகளை விமர்சனம் பண்ணுவோம், இந்த 2 கட்சிகள் இல்லாத மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ண வேணான்னு தகவலை கருத்தை கரெக்டா சொல்லி இருக்கிறார். அப்ப இதுல சந்தேகத்துக்கு இடமே இல்லையே. அப்ப எதிரியா திமுகவை நாங்க வந்து அரசியல் எதிரியாவும் பாஜகவை எதிரியாவும் தான் நாங்க வெளிப்படுத்துறோமே தவிர. சரி சீனிவாசன், எங்களுக்கு இப்ப பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சொல்றாங்கல்ல,
ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஓரணியில் இருக்கணும், உதிரியாக இருந்தால் உதயசூரியனுக்கு தான் வெற்றி வாய்ப்புன்னு சொல்றாங்கல்ல, அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல கள நிர்ணயம் அப்படி இல்ல. அம்மா சொல்லியிருக்கிறாங்க, அவங்க பேசி இருக்கிறாங்க. அது ஒரு மாபெரும் இயக்கம் அதிமுகவோடு இணைந்தால் அது வெற்றி வாய்ப்பு இருக்குன்ற அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா திமுக வந்துருன்ற கருத்து தவறான கருத்து. ஏன்னா கள யதார்த்தம் சூழல் அப்படி கிடையாது. சரி, பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். கள யதார்த்தம் எதிர் மனநிலையத்தான் மக்கள் பேசுவோம். திரு சுகுணா திவாகர், நான் சீனிவாசன் உங்கள்கிட்ட வர்றேன். இல்ல சுருக்கமா முடிச்சிருங்க சீனிவாசன், சுருக்கமா சொல்லிருங்க. இல்ல அதாவது பாஜகவுடைய நண்பர் சொல்றாங்க, அதாவது கற்பனை அதிமுக உள்ள கட்சிக்குள்ள பாஜகவோடு கூட்டணி வைக்கணும்னு விரும்புறாங்கன்னு சொல்றாரு. எதற்காவது ஆதாரம் இருக்குதா? அதாவது ஆதாரம் இல்லாத தகவல், கற்பனையான தகவலுக்கெல்லாம் இடம் இல்ல. அதிமுக ஒரு மாபெரும் இயக்கம். அதாவது எந்த கட்சியோட கூட்டணி எடுக்க வேண்டும் என்பது ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு பெரிய கட்சிக்கான உரிமை உண்டு. ஏன் கட்டாயப்படுத்துறாங்கன்னு எனக்கு புரியல. பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு அந்த கட்சி அறிவிச்சாச்சு. யார் சார் கட்டாயப்படுத்துறா? நீங்க தான் வாக்கு சதவீதத்துல உயர்ந்திருக்கீங்க சீனிவாசன், யாரு உங்களை கட்டாயப்படுத்துறா? அதிமுகவை நாங்க கூப்பிடலங்க, பொருட்படுத்தல. சரி, நாங்க அதிமுக கதவு அடைச்சாச்சுங்க. அதிமுக பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு கதவு சாத்தியாச்சு. ஒரு பொருட்டு பாஜக மாதிரி கதவு திறந்து வச்சு உட்கார்ந்திருக்கல. சரி சீனிவாசன், 2026 நீங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று ஒரு நம்பிக்கையை சொல்றீங்க, ஆனால் மிக மோசமான தோல்வியை அதிமுக சந்திக்கும்னு செல்வம் சொல்றாரு. அதாவது அவர் ஏதோ பேசணும்னு இந்த சமூக வலைத்தளங்கள்ல இந்த மாதிரி ஒரு ஆதாரம் இல்லாத செய்திகளை எடுத்துட்டு இங்க ஏதோ சொல்றாரு. ஆனா உண்மை நிலவரம் தான் நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு அரசியல் களமும் அந்தந்த சூழலுக்கு ஏற்பதான் கூட்டணின்றது தேர்தல் ஜனநாயகத்துல வடிவமைக்கப்படும். அப்ப எந்த களத்துல எந்த இயக்கத்தோட கூட்டணி அமைச்சா அந்த மக்கள் வெற்றியை தருவாங்கன்ற ஒரு பார்வை ஒரு தலைவனுக்கு ஏற்படும். அதுதான் அண்ணன் எடப்பாடியார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரா ஒரு மாபெரும் பேரியக்கத்தினுடைய வழிகாட்டுதலா அவர் செய்யறார். என்ன இன்னைக்கு மாநில உரிமைகளை மீட்பது அல்லது கேட்பது, இந்த இரண்டுக்கான முழுமையான தகுதி அதிமுகவுக்கு மட்டும்தான் உண்டு. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எந்த இயக்கத்தை ஏற்கிறார்கள், எந்த இயக்கத்தை நிராகரிக்கிறார்கள், அந்த பார்வையில மக்களின் பார்வையில அதிமுக இதை கையாளுது. அந்த அடிப்படையில பாஜகவோடு இணைவதில் மக்களுக்கு விருப்பம் இல்லை, கழகத்திற்கு விருப்பம் இல்லை என்ற அடிப்படையில் அந்த முடிவை எடுக்கிறாங்க. இதுல தேர்தல் வாக்கு வங்கி சார்ந்துதான் அந்த முடிவு, சித்தாந்த முரண் சார்ந்தோ இல்லது கொள்கை முரண் சார்ந்தோ இல்ல இல்ல. அதாவது மதச்சார்பற்ற இயக்கம் எல்லாத்துக்கும் பொதுவானது. இஸ்லாமியர் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அரணாக இருப்பது அதிமுக. அது நாட்டு மக்களுக்கு தெரியும். தனியரசன் சொல்றாரு இல்லையா, அதாவது சிறுபான்மை மக்கள் பேரன்பு கொண்ட ஒரு இயக்கம். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கு எடப்பாடியார் காலம் வரையும் இன்னைக்கு அந்த உறவு தொடருது. அப்ப திமுக மடைமாற்றம் செய்வதற்கு இது மாதிரி கருத்துக்களை பரப்புறாங்க, அதுல இவங்களும் பேசுறாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு. நீங்க எப்படி சொல்றீங்க? பாஜக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, சமூக நீதியை காக்கிற உண்மையான சமூக நீதி காவலர் பிரதமர் நரேந்திர மோடி தான் என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்டவரெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. இல்ல 7.5 நீட்டுக்கு மாற்று, 7.5 உள் ஒதுக்கீடு எடப்பாடியார் வாங்கி கொடுத்தது. அம்மா சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு திராவிட தலைவர்களால பாராட்டு பத்திரம் வாங்கி இருக்கிறாங்க. அதிமுக காலத்துலதான் நலன்களும் கிடைக்குது, சமூக நீதி கிடைக்குது, திட்டங்களும் கிடைக்குது. அப்ப இவ்வளவு இப்ப திமுக நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த 3.5 ஆண்டு காலமா ஆளுநர் அரசியல், பாஜக எதிர்ப்பு அரசியல், இதை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக செஞ்ச நன்மை என்ன? அப்ப இந்த மக்கள் பார்ப்பாங்கல்ல, அதிமுக ஆட்சி காலத்துல கிடைத்த நன்மை திமுக காலத்துல 3.5 ஆண்டு காலமா கிடைக்காத எந்த திட்டங்களும் கிடைக்கல. அப்ப இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தானே மக்கள் வாக்களிப்பாங்க. அப்ப வாக்களிக்கிறப்ப எந்த கட்சி மக்களுக்கான கட்சி, எந்த இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு, எந்த கட்சி உரிமைகளை வாங்கி கொடுத்திருக்கிற அடிப்படையில அதிமுக மக்கள்கிட்ட நிக்குது. இப்ப இத பாஜக தன்னுடைய கருத்துக்களை வெளியிடுறது தேமுதிக உதாரணம் சொல்றாங்க. தேமுதிக இப்ப எங்க இருக்கிறாங்க? நானுமே கேட்டு